இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃபிஷ் பஜ்ஜி. நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பஜ்ஜிக்காக எடுத்துருக்கிற மீன் கிழக்க மீன். நெத்திலி மீன்லேயும் சேம் பஜ்ஜி பண்ணலாம். இந்த மீனை நான் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நான் பஜ்ஜிக்கு பொரிக்கிறதுக்காக நான் இது எப்படி முள்ளை எடுக்கிறது அப்படிங்கிறத தான் காட்டுறேன். மீனோட எண்டில் வர நைஃபை வச்சாது இல்லை சிசர் வச்சாது நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நடுவில் முள் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஃபுல்லாக அதோட வால் வர எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பஜ்ஜி சாப்பிட போகும்போது எதுவுமே முள் இருக்காது. இது மாதிரி நான் க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டே முள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு பஜ்ஜிக்கு எவ்வளோ மீன் தேவையோ அவ்வளோ மீன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா ஃபிஷ்லேயுமே அந்த மாதிரி நடுவில் உள்ள முள்ளை எடுத்துட்டேன். இப்போ நான் தேவைக்கு அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் காயல் மசாலா நான் ஆட் பண்ணுறேன். இது நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சால்ட்டும் மசாலாவும் எப்படி நம்ம ஆட் பண்ணுவோமோ அது மாதிரி தான் நான் இதுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் 65க்கு எப்படி நம்ம மிக்சிங் பண்ணுவோமோ அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ பஜ்ஜி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பட்டாணி மாவு ஒரு 50 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். அப்புறமா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வத்தத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 சிட்டிகை பேக்கிங் சோடா. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு காரம் இந்த ரெண்டுமே நம்ம ஃபிஷ்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்து தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நான் பெருங்காயம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் நான் ஃப்ரெஷ்ஷாக அதை க்ரஷ் பண்ணி இதில் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சீரகமும் 1/4 டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெருங்காயமும் சீரகமும் நம்ம சேர்க்கும்போது எக்ஸாக்டாக இன்ஸ்டன்ட் மிக்ஸில் என்ன அரோமா கிடைக்குமோ அது கிடைக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆயில் பேனில் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை அதில் மிக்ஸில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஃப்ரை பண்ண போகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள நல்லா ஃபிஷ்ஷு எல்லாமே குக் ஆகும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான ஃபிஷ் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு டீக்கு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை பிச்சு காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள குழந்தைங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.